Come on.
நாங்களா பார்த்துக்கோ ஒரு முறை தள்ளுக்கோ சந்தோஷம் நமக்கு சுடன் பிறக்க போகிறான் மற்றற்ற மகிழ்ச்சி என்று இன்பக்கடலிலே ஆற்றப்பட வேண்டும். ஆமா ஐம்புலன் கழிக்க 5 பஞ்சமுள்ள அப்பா அம்மா சந்தோஷம் பண்ணோம். ஆமா அதுதான் முக்கியம். அது விட்டுடு சனி அப்படியே அழிக்க அப்ப எங்க அம்மா யார்? அதான் தெரியல. சபையில் கொலவான மரணி
ஆமாம். தங்க சருகை சங்கக்காரியை. ஆடைகள் எப்படி இருக்குமா? ஆமாங்க. சூரிய பகவான் காலை அதிகாலையிலே தன் மேல எந்திரிச்சு வருவாருவா. அத்தன்மை கொண்டு பலபலன்னு சொல்லிடுது. தரையினை சுமப்பவன் அரைதானை சுமப்பம். திகைத்து ஏய், பிரமித்து ரமித்து. ஞானம் கொள்கிறார். பூமியை சுமப்பவர் யாரு? உமாரு. ஆமா. தரைதானே சுமந்திடம் ஆந்திரம். ஆயிரம் உடையோர் ஆயிரம் நாவுடையோர். ஆதிசாரனே திகைக்கிறானா. ஆதி சேனலே திகழ்கிறாரா. ஏய், பூமித்தாய். அந்த பூமி தாய் ஒன்றாமல் ஏய், யார்? ஆதி சேனல். ஆயிரம் மடாமுடி படைத்தவர் யாரு? ஆதி சேனல். அவனை திகைக்கிறார். அப்படின்னா ஏய், மாதாவிழா செய்வது மக்கள் கண்மார். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம்டா. ஆமா. எத்தனை மாதம் என் தாய் கருவிலே இருந்தால் 8 மாசம்ங்க. 8 மாதம் 8 மாசம். எல்லாம் 10. அனைத்து கலகாப்புகளுக்கு ஆளு வேணாங்க. எங்க அம்மா 8 மாசத்துல எடுத்தது. வந்துருங்க. அதுக்கு இந்த அப்பா போடுறீங்களா? கேட்டுவா. 8 மாதம் மேல. 8 மாசம் ஏய். 8 மாசம் போட்டு 8 மாசத்துல. 8 மாசம் போட்டு கலகாப்புகளுக்கு ஆளு இல்லைனாங்க. அதனால வந்துட்டேன். 8 மாசத்துல என்னால பிடிக்கிறது தெரியுமா? குடும்பம் தெரியுமா நானு? அப்படி கிடையாது. ஏன் பிரபு? ஏய், ஒரு அனுஷ்டமான பிரயோகம். அதிசயம். எப்படி? எப்படி? உலகை பொருளுமாகிய இளங்குணாதி தாமரை மலரோன் உனக்கு தெரியுமா? திருப்பார்கடல். திருப்பார்கடல் என்ன தெரியுமா? திருப்பார்கடல் வைகுண்டம். அங்கே பள்ளி கொடுக்கிற நாளும். ஆமா. ஏன் மூலமை முளைத்த ஒரு பெரிய மாயம். ஆராய்ச்சியில் விளங்கும் நாவி. நாவி என்றால் கப்பில். அங்கே ஒரு தாமரை கொடி புஷ்பமான மரம். ஆமா.
ஏழு இதழ். ஏழு இதழ்களுக்குமே ஏய், ஏழு முனிவரை படைத்தார். ஏழு முனிவரை படைத்தார். நாராயணன். ஏய், ஒன்று, இரண்டு, அக்னியே, விருதியே, ஜலபதியே, ஜபதகிரியே, தூர்வாசன். தூர்வாசன். ஏழு முனிவரை படைத்தார். ஆ, ஏய், முதல் இதழிலே பிறந்தார் யாருங்க? மகரிஷி. மகாரிஷி. அவர் என்ன செய்தார்? ஏய், கோயபுத்திரியாகிய கோய்முத்தியாகிய தேவஹதி, தேவஹதி, பூர்வஹதி, பூர்வஹதி, அகதி. அவுதி. ஹை! அகதி. மூன்று பெண்ணை மணந்தார் மகரிஷி. தேவஹதிக்கும் மகரிஷிக்கும் மகாரிஷிக்கும் ஒரு மகன் பிறந்தார். ஒரு மகன் பிறந்தார். அவனோ, ஏய், 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 மகரிஷி தெரியுமோ? என்னங்க? இரு காலங்களை கணித்து சொல்லலாம். ஆமா. இரு காலம். ஏய், மூணாவது காலத்தை கணித்து பண்ண முடியுமா? முடியாது. நேற்று என்ன நடந்தது, ஏய், இன்னைக்கு என்ன நடக்குது ஆமா. சொல்லலாம். சொல்லலாம். நாளை நடப்பது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஆமா. ஏன் ஏய், மகரிஷி இரண்டு காலங்களை உணர்ந்தார். இரண்டு காலங்களை உணர்ந்தார். அவர் பிள்ளை ஏய், காசிபர் ஆசிபர் காலமும் உணர்ந்து ஆழமும் கொண்டு உணர்ந்த காசிபர் தோன்றினார். ஒரு நாட்டை சாதித்தார். ஒரு நாட்டை ஏற்பாடு செய்தார். ஆமா. ஏய், ஏய், பட்டினம் பட்டினம். புரி. ஆமா, பட்டினம். ஒரு புரி. புரினா சும்மா வராது. ஏய், ஆமா. 51 பெண்கள் ஜனனம். 54 பெண்கள் ஜனனம். ஏய், ஏன் ஏன்? 13 பெண்களை ஏய், காசிபர் மணந்தார். ஆசிபர். சிவனுக்கு ஒரு பெண், ஏய், அக்னிக்கு ஒரு பெண், ஏய், வாயுக்கு ஒரு பெண், என்ன? யமனுக்கு 7 பெண், ஏன் பெண்? காசிபருக்கு 13 பெண், ஏய், சந்திரபகவானுக்கு 27 பெண். அவங்க ஒரு 27. மொத்தம் 50. புரியுதா? அப்ப கூட உட்கார்ந்துங்க. அந்த கதை விட்டு இப்படியாக 13 பெண்களை மணந்தாரு ஆமா. காசிபர். அவர் 13 பெண்கள் வயசிலே ஏய், உலக பிரபஞ்சம் ஜனனம். உலகமே பிரபஞ்சம் ஜனனம். ஏய், 13வது மனை ஸ்ரீ திரு வயசிலே ஏய், நாங்கள் பிறந்தோம். இரண்டு. ஆ, ஏய், திக்குஞ்சம் சொல்லி நிக்கிறது அங்கே. அத்தனை பேர்களையுமே நாராயணனை சிறைபிடிக்க எனது சோதரன் சென்றான். இரண்டாக்கிரதன் கூட 13 நாட்கள் கடந்தன. கடந்தது. 16. ஆமா. 13 நாளா வரல. வரல. அதுக்காக என்னுடைய நடுவில் நின்று போச்சு. மற்ற 3 நாள் கழித்தது. ஏய், 14 நாள் ஏய், கடந்தன. கடந்தது. என் தூக்கம் வரவில்லை. ஏய், மந்திரியார் போனார் போறோம். ஆமா. அங்கே நிகழ்வு என்ன? நாராயணனை பிடித்தானா அல்லது என் தம்பியை ஏமாற்றினானா கல்வன்? ஏய், ஏய், அவருடைய பிள்ளை இல்லை, பிரம்மதேவனுக்கு கொண்டு கொடுத்தார். கொலை கொடுத்தார். நினைத்து அவர் மதத்திற்கு தேவையான அத்தியாவதிகளை எடுத்தார். எடுத்தார். அழகிய அழகிய ஆக்கினார். அந்த அபிஷேகமான ஓய்வு வந்தார். வந்தார். வெண்பன் தேவதை விடுத்து எடுத்து எடுத்து அவரிடத்தில் கொடுத்தார். அப்போ அந்த வெண்பன் தேவதை அந்த கங்கோலத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது. இருக்கின்றது. அதை கண்டாருடைய தம்பி தம்பி. வந்தார். அந்த வெண்பனுக்கு ஏய், சாப்பாடு சண்டை. 14வது நாளிலே உமது தம்பியானவர் சத்து தோல்வி அடைந்தார். தோல்வி அடைந்த நேரத்திலே அந்த பந்தியானவர் பாய்ந்து உன் தம்பியை பிளந்து கொண்டு விட்டது.
தம்பியை கொண்டு விட்டானா? கொண்டு விட்டான். என் தம்பியை கொண்டானே அந்த மாயவனை பிடிக்க வேண்டும். பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம். போகலாமா? அறக்கடலை தயாராக உன் தம்பியை கொள்ளு அவதாரம் எடுத்தார். உங்களை கொள்ள என்ன அவதாரம் எடுப்பாரோ ஆகியால் பிரம்மனை நோக்கி தவம் செய்து சாகா வரன் போதா உயிர் வேகா உடல் போதிய வரம் வாங்கிடணும். ஆமா ஏன்னா நல்லவன வேலை சாந்திங்களா கெட்டவன் ரொம்ப உசாரா சாந்திங்க. எந்த சந்திர தடி கொம்புக்கு வருமே தெரியாதுப்பா. கண்டிப்பாக இவன் திட மாயவன். மாயம்னா இல்லைன்னு அர்த்தம். அதேபோல் வரம் பெற்று சென்றால் அவனை சுலபமாக வென்று விடலாம். ஆமா நான் சென்று வருவரையிலும் என் மனம் நீலாவதியானவள் நிறைய மாத கருவுற்றிருக்கிறார். உண்மையான விஷயம். தேவர்களால் தொல்லைகள் ஏற்பட முடியும். ஆமா கண்டிப்பாக உஷாரா காவலர் ஆகட்டும் வருது.
பட்டணம் அமரேசன் அமராவதி பட்டணத்தை ஆளும்படியான இந்திராணி சமேதனாய் திகழும் என்னுடைய அபிதானம் தேவேந்திரன். நூறு அஸ்வமேத யாகங்களை புரிந்து காமதே கற்பவழி வைராவதம் வஜ்ராயுதை தாங்கி அப்படி திகழும் நேரத்தில் ஒரு தொல்லை எங்களுக்கு. அது யாரோ சோனியாபுரி பட்டணத்தை ஆளும்படியான இரண்யா கசிவு இருக்கிறான் அல்லவா? யாரும் கழுக்க முடியல. ஆமா, அவன் எல்லா வேலை பொழுது தவத்துக்கு போயிருக்கிறான். அவன் எல்லா வேலையிலே சோழியாபுரம் பட்டணம் போனோம். ஏன் போறோம்? அவன் மனைவி நீலாவதி ஒரு குழந்தை பழச்சு அது என்ன துணியம் பண்ணுவோம். ஆக என் முறையிலே கிளிவிட்டால் எந்த தொழிலும் வராது. கர்ப்பத்தை கலைக்க வேண்டும். ஆகையால் போகலாமா? எப்படி போனாங்க? எப்படி ஏனா உன் கணவன் செய்ய மாட்டேன் கொஞ்சம் நெஞ்சமானடியா. ஆகையால் நீ கருத்தரித்திருக்கிறாய், அந்த கருவை கலைக்கவே வந்திருக்கிறேன். ஆகையால் மரியாதை கட்சியிலே நாங்கள் இனி என்ன
மனையாளின் கையை ஒருவன் மனவாளர் கண்டாரானா உன்னை உண்டாய் தேவ உலகத்துக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவேந்திரன் நீ செய்யும் தகாத தலைவன் என்னுடைய கணவர் கண்டாரானால் உன்னை இருக்குண்டாய் வெட்டி வீசி விடுவார் வந்தவரை பார்த்து விட்டு ஓடிவிடு. அப்படியா? அதை எடுத்து வாது நாரதம் பண்ணிவர் வந்துட்டார் இல்ல பாவத்துக்கு ஆளாயிட்டு இருப்பான் வந்து என்ன சொல்ற தடுத்துட்டான் நானு தேவேந்திரா அந்த குழந்தைய பாவம் பண்ணாது எதுவும் செய்யாது. அந்த குழந்தையால உங்களுக்கு ஆபத்து கிடையாது. என்னது அந்த குழந்தையால உங்களுக்கு தொல்லை வர உன் கரம் அந்த குழந்தை மேல எப்ப பட்டுதோ அந்த அம்மா வரல அந்த சிசு தேவபண்டம் ஆயிப்போச்சு. அந்த குழந்தைனால உங்களுக்கு தேவருக்கு நன்மைதான் நடக்கும் என்று உரைத்து விட்டார். அந்த குழந்தை பக்கமா விட்டுட்டு வந்து ஆனா அந்த ஆள் வருவான் யாரு இரண்டியா கசி போறதுக்குள்ள நம்ம எங்க இருக்க கூடாது. நாம இருந்தா என்ன
தரப்படுகிறது. நீ கோரிய பிரகாரம் கேட்டவனம் தருவதற்கு வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. அது என்ன? என்ன? மலைகளின் முதலில் உள்ள இல்ல. மற்றுள்ள படைகளாலும் மற்றுள்ள படைகளாலும் அழுவு செய்புலிகளாலும் யானை பூதச்சினார் இழிவு செய்ய வச்சினாரு. எனக்கு ஒரு நாள் நீயே மரணமில்லா நான் இருக்க நீ கேட்ட பிரகாரம் நான் தந்தேன். 33 கோடி தேவர்கள் 42 ரிஷிஷால் கிண்ணறர் அவ்வளவு ஏன் தாங்களுடைய வடப்பிலே எறும்பு கடை முதல் 84 லட்சம் ஜீவன்களை படைத்திருக்கிறேன். அந்த ஜீவன்களால் எனக்கு இயற்கை என்பது வரக்கூடாது. அது மட்டுமா மும்மூர்த்திகளால் எனக்கு மரணம் வரக்கூடாது. இரவிலும் சாகக்கூடாது, பகலும் சாகக்கூடாது. ஆகாயத்தில் எனக்கு மரணம் வரக்கூடாது, பூலோகத்திலும் மரணம் வரக்கூடாது. அரண்மனையில் உள்ள இருந்தால் எனக்கு சாகு வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சாகக்கூடாது. உள்ளே இருந்தாலும் இறப்பு என்பது வராது, வெளியே வந்தாலும் இறப்பு என்பதே கிடையாது. 30 ஆயுதங்களால் என்னை தாக்கினாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. உலகத்தில் உள்ளவர்கள் 84 லட்சம் ஜீவன பேதங்கள் அல்ல, 14 உலகம். அங்குள்ளவர்களால் உன்னையும் சேர்த்து என்னையே தெய்வம் என்னையே தெய்வம் வணங்கணும். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னோடு சேர்த்து உன்னையா தெய்வம் நிரணியா தெய்வம் என்று சொல்வார்கள். ஒருவேளை பகையாளியானவர்களை தாக்கினார் என் ரேகத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே சிந்தினால் 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி சங்க மகா சங்கம் இளைஞனாக அவதரித்து என் பகையாளிகளை மாய்க்க வேண்டும். நீ கேட்ட பிரகாரம் பல ஆயிரம் இரண்டாக படைப்பேன். தஞ்சாவூரம் அது மட்டும் கிடையாது. உலகத்தில் உள்ளவர்கள் எவர் இறந்தால் யாரு செத்தான், ஒருவேளை நீயே செத்தாலும் நான் மட்டும் சாகக்கூடாது. மக்கள் எல்லாம் அழிந்தாலும் ஒருவேளை நானே இறந்தாலும் கிரண்பெண்மையை வராது. தஞ்சாவூரம் அப்படியா? ஆமா. பிரம்மாதி முனிவர்களை இளைஞான மகா சொல்ல பார்க்கலாம். சாபர்வனு காட்டுமா தெய்வத்தை தான் தீவாத்திர காட்டணும். கிடையாது. இந்த கருப்புறது முதல்ல பிரம்மோ அடே பிரம்மோ நீ சொல்லு முதல்ல. இவனு ஒரு எண்ணம் நாம வரம் கொடுத்தோம்.
இவனையும் நம்ம ஒண்ணு பண்ண மாட்டோம் அப்படின்னு இவங்க என்ன அவனான ஆமா பத்தியா அதேதான் உனக்கு மதிப்பனா ரசம் எடுக்கட்டுமா மனித கறியை தின்று நாளாகி விட்டன அந்த கறி வேணாங்க வச்சு சாப்பிடனா கூட 1.5 மாசம் சாப்பிடலாம்டா ஆமா ஆமா எந்த வச்சுக்கலாம் புண்ணியா ஹாய் இரண்டாயிரம் போகுது என்ன ஜாதி பசு சாமி கண்பாடு பார்ப்பா எப்படி பாப்பா எப்படி எழுத்து மூலியமா பாப்பா எழுத்து மூலியமா பாப்பா நம்பாலும் தெரியுமா அடிச்சுக்குவா ஆமா மெச்சிக்குவாங்க ஒண்ணா கூடிக்குவாங்க 5 சென்ட்னாலும் அதை வாங்குறதுக்கு 5000 வித்து செலவு பண்ணுவான் ஆமா எவன் முட்டாள் பாரு சனினே என்ன பாரு பாப்பா ஆமா அப்ப நான் யார் நானும் பாப்பான் தான் யாரு நீங்கள பாப்பா ஆமாண்டா பாப்பாரு இல்ல நானும் பாப்பா தான் ஏன் எங்க அப்பாவுக்கு அப்ப நான் பாப்பா பிறப்பால் அந்தனன் வளர்ப்பால் குணத்தால் அவனன் தைத்தியர் தானவர் நிருதர் விசாசுரர் அவுணர் அரக்கன் அரக்கர்ல 6 பேர் இருக்கிறான் இந்த 6 பேர் நான் எத்தனாவது ஆளு எல்லாத்துலயும் கலப்படம் நடக்குது எல்லாத்துலயுமே கலப்படம் தமிழ் செய்தவர்கள் கருதாமலை பெருதாகிய சுரர்தானவர் எனமே அவர் எவனா தாமண்ண
எதுக்கு ஆத்தினாண்டே ஆமா இப்ப நான் இதோட சொல்றியா சொல்லுடா சபாசாய் பிடிக்கடிச்சேன் வாழ்வதபடியே ஆளார சிறையில் வைத்தேன் கொடைபிடிக்க வேண்டும் இனிமேல் நீங்க ஓரமா போங்க ஆகாயம் யார் நீங்க தான் பூமி யார் நீங்க தான் காற்று அதுவும் நீயே நெருப்பு அதுவும் நீயே நீங்களே தெய்வம் நீயே தெய்வமே ஈசனல்ல ஜெகதீசன் இனிமேல் சும்மா இருக்க முடியுமா வரவாயிடம் குடல கொய் பேடி போச்சுப்பா சும்மா இருக்கலாமா பரம்பறேன் எங்க சோழியாவில் ஒன்று வரைக்கும் வரா என்னடா வாடா பின்னாடியே வரா வாடா 9 பேர் இருக்கிறான் எவ்வளோ யாரு நவகிரகம் 9 பேர் நவகிரகம் ஏன்னா 9 8 ஒண்ணா இருக்காது கல்ச்சலா தான் இருக்கும் வருஷம் கல்ச்சலா தான் இருக்கும் ரொம்ப கெட்டியா சரி ஏப்பா யார் பாருங்க நவகிரகம் அப்படியா ஆமா நான் இது மொத்தத்தை ஓட்டுன்னு வா படிக்கட்டா போட்டு மேலே மெருகின்னு ஒரு எண்ணம் விருந்துக்கு கூப்பிட்டாந்து நினச்சிங்கன்னா அங்கே புண்ணி வாங்கி ஓணுங்க இப்படியும் போடும் அப்படியே வச்சா கவுந்து போடுவாங்க மேலே
நாலு மேட்சாதான் கூடி போடும் ஒரு சனி. சொன்ன உடனே வந்தா கைதான் வச்சிருக்காங்க. இது ஒன்றும் சௌகரியமா தெரியலையே. ஏன்னா கவனம் வருமா? நம்ம அரசாட்சி என்ன ஒன்று பாக்குறாங்களா? இல்ல நான் அப்படியே மிளகா பாருங்க பார்க்கலாம். ஜாமன் திரும்ப வைக்கிறா காலை உன்னை சொல்ல சொன்னாலே என் பேருக்கு இழுத்தி எடுக்கிறாய். சென்றுவாணி நீ யாரோ எந்திரி அப்படியே மாறி மாறி எங்க போயினாரு போயினாரு போயினாரு. நவக்கிரகங்களையே சிறப்பிடிச்சிட்டேன். இனிமேல் மொத்தமே நாமத்தான். ஆமாங்க. ஏன்னா மனுஷன் அம்மா வேற சீக்கிரமா போறானோ அதை விட சீக்கிரமா கை வந்துருவான். புரியுதா? இது கட்சி வந்து இருக்குமா இருக்காதான்னு எங்கே சந்தேகமா இருக்கு. அரண்மனையை சென்றால் என் முகத்தை பார்த்தால் நீலாவதி மறுகணமே ஆண் மகன் ஒருவனை ஈண்டெடுத்தால் மகிழ்ச்சி வச்சிருக்கிறேன். குழந்தைக்கு 5 வயசு நிரம்புது. 5 வயது கல்வி சாலை அனுப்பணும். நாம விருப்பப்பட்டாமா குழந்தைக்கு இருக்கணும். பிரக்கலாக விளையாடுகிறான். குழந்தைய பழக்கலாமனுக்கு இந்த கற்பனை வெச்சம் பண்ற அற்புத சமயத்திலே ஆமா வந்த நம்பர் இன்னார் இன்னார் விளக்கமாக முடியதா விளக்கமாக எடுத்துட்டாலே தூரமாக புரியும். இதுவா என்ன நாடு? இதோ
சோழிதாபுரிப்பட்டினம் ஆமா. ஆளக்கூடியவர் இரணியேஸ்வரர். இரண்யேஸ்வரர். ஆமா. அவருடைய மனைவி நீலாவதி அம்மா. நீலாவதி அம்மா. இவர் சோபாகத்திலே ஏய், பிறந்த ஒரே மகன், ஒரே மகன். ஒப்பற்ற மகன். ஏய், எனக்கு நாயமன் என்ன தெரியுமா? நம்ம பிரகலாதன் பிரகலாதன் என்று அழைப்பார்கள் அப்பா. பிரகலாதன் என்று அழைப்பார்கள். ஆமா. அப்படி இருந்தாலும் ஏய், நான் வருகும் பொழுது யார் யார் வாழ்த்துகிறார்கள்? யார்? வானவர் கன்னிகாளிகே. ஆடியே பூமாரி தென்னிலே. வானவர் கன்னிகாளிகே. புஷ்பமலரை ஆடியே பூமாரி தென்னிலே. இருந்தாலும் நான் வருகும் பொழுது அந்தத்தில் இருக்கக்கூடிய சந்திராவர்கள், முக்கோடி தேவர்கள், கிண்ணறர், இம்புருடன். அனைவர்களும் நான் வருகும் பொழுது பிரகலாதன் வாழ்க வாழ்க என்று வாயார வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் என்னை வைத்த நோக்கம் என்ன? உங்களுடைய தந்தை வரும்படி உத்தரவு. அப்படியா? புறப்படுவோம். மாமலை முனிவா தேவா. மாமலை முனிவா தேவா. மலை நிகர சுரவானோ. செமமாய் தொழுது போற்றும் நெடும்பு விளையாடும். செமமாய் தொழுது போற்றும் ஜெகனின் தந்தையே. நம்பம்
அனுப்பணும் என்ற ஒரு எண்ணம். மூணாவது விருப்பம் என்ன வினவு? தந்தையே, உங்கள் எண்ண பிரகாரம் நான் பாடசாலைக்கு சென்று வருகிறேன் தந்தை. சபாஷ், நிச்சயமாக சென்று வருகிறேன். மகிழ்ச்சி. எடு ஓய்வு. வாத்தியார் நல்ல வாத்தியாரா போடணும். எனக்கு வாத்தியார் வயது கடந்தவன். அவர் போல இருக்கிறார். கண்டார கண்ட சண்டாமார்கள் அவர் சிவம். ஜூம் பண்ணு. சுக்ராச்சாரியர் குமாரன் அரியர் சண்டாமார்கள் ஐயர். ஆமா, இது யாருடைய சபை? இதனியார் சபை. அரியா என் மூவரை துரத்தி இந்த தேவனை செங்கோலை நிறுத்தி எங்கும் கருதிய நூலோர் கலவை கரிவர வந்தாங்க பெரிதரையோ இருவேர்கள் புரிதிகள் சிதறிட வாட்டிட இந்த ஜகத்குருவராய் செங்கோல் நிறுத்தி எங்கும் புகழ் விளைக்கிறார் இளநீஸ்வரர். அப்பேற்பட்டவருடைய குழுமுகத்திலே சண்டாமார்கள் வந்து கொண்டிருக்கிறே, நீ ஓடோடி வர காரணம் என்ன? அப்படியா? புகழ் பெற்றோம் திரணாம் கொழுமுகத்தில் பக்குவமாக காக்கும் படைகளாக சுக்ராச்சாரியார் என்ற சுதன் சண்டாமார்கள் நிற்கவே வந்தார் என்று தண்டனை குறை செய்வார். தண்டனை குறை செய்வார். கொழுமுகப்பிலே சண்டாமார்கள் திருபுவனங்கள் போற்றுவதற்கெல்லாம் முறிவனை விலகு சுக்கிரர் குமாரனை வந்துரித்தார். கல்விகளை போதிக்க ஆசானாக உன்னை ஏற்பாடு செய்ய முடிவு பண்ணிக்கிறேன். அப்படியா? உனது விருப்பம் யாது? அப்படியே ஆகட்டும். அப்படியா? எனக்கு சந்தோஷம். அப்படியா? நல்லது. ராஜா பிள்ளையார் சுடி தூக்கிடு. அதை எடுத்துறேன். ஐயா பேர் போடுவோம். உலகத்திற்கே தெய்வம் இரணேஸ்வரர். அவருடைய பிள்ளைக்கு நான் ஆசானாக வந்திருக்கிறேன் என்றால் என் பாக்கியம் பாத்தியா?
அழகான பாக்கியம். ஏன் இதனால் எதனால் வந்தது? என் தந்தை சொல்லி வைத்தார் கல்வி சுக்காச்சாரியா. அதனால் வந்த பெருமை, கல்வியினால் வந்த பெருமை. கற்றோருக்கு செல்லுமிடம் எல்லாம் சிறப்பு. அதனால் இந்த சிறப்பு புரிகிறதா? பிரகலாதனுக்கு பாடத்தை நடத்துகிறேன். பிரகலாதனா, நான் சொல்வதை அப்படியே பின்பற்றி சொல்ல வேண்டும். இரண்யாய நமகே, இரண்யாய நமகே, இரண்யாய நமகே. பிரகலாதனா, நான் சொல்வதை விடுத்து வேற எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நன்றாக கவனித்து சொல். இரண்யாய நமக என்று சொல். நீ சொல்வதை நான் சொல்ல வேண்டும். பிரகலாதனா, உனக்கு நல்ல முறையாக எடுத்து சொல்லுகிறே. நான் சொல்வதை சொல்ல முடியுமா முடியாதா? இல்லை இல்லை குருவே, முடியாதா? உன் தந்தையின் பெயரை ஒரு முறையாவது சொல். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சொல்ல முடியுமா முடியாதா? தந்தையிடத்திலே சொல்ல வேண்டும். இந்த மொழியை அந்த போச்சு. ஆமா, பாடசாலை போய்க்கிறேன். யாரோ ஒரு ஆள் யாரும் பாரு. ஐயா அதிசாயத்தை
செய்வேன் கேளும் ஐயா உந்தன் மைந்தனுக்கு நல்ல நீதி சாஸ்திரத்தில் தங்கும் இரணியான ஆமாம் அழைத்து விசாரணை செய்து மறுபள்ளி விட வையுங்கள் சிவா இந்த முகத்தை பார்த்தா தப்பு பண்ண மாதிரி தெரியுமா? அப்பா தமிழ்ச்சாலை போனியா? போடுங்க ராஜார் பாடுங்க சொல்லி கொடுங்க சொன்னார் அக்கர் உனக்கு ஏது சொன்னார் சொல்லு பார்க்கலாம் என்ன சொல்லு என்ன சொன்ன அவர் என்ன சொன்னார் ஆயிரம் உடைய அதிசடனாலும் உடைய அசையாது புரணமாக நான் தப்பா சொல்லலப்பா அரியை தான் தெய்வம் என்று சொன்னேன் வேற ஒரு தப்பா சொல்லலப்பா ஸ்ரீமன் நமோ நாராயணமூர்த்தி யாவிலும் அவரானப்பா இருக்கின்றார் எல்லா இடத்துல அவர் இருக்காரு என் உள்ள கூட எங்கேயும் இருக்காரப்பா அப்படியா ஆமா நான் சொல்றதுக்கு வருவானா வருவாரப்பா இந்த துணிலே
சொன்னா வருவானா பார்த்துக்கலாம் பார்க்கலாமப்பா சூரிய சந்திர சொந்தமாறு ஆமாப்பா ஆமாம் நரனை கொல்ல நரன் சிங்க ரூபாக வந்திருக்கிறப்பா சரியப்பா பானை எப்படி யானை உள்ள போக மாட்டான்னா போகும் நான் ஒருத்தன் பானத்தை சேர்ந்த யானை உள்ள போகுமா ஏகசேனா பாஞ்சாலியம்மன் ஏகசேனா சட்டக்கூட்டு மற்றும் தொகுத்து வழங்கிய இரண்டே சமாத நாடகம் முடிகிறது. குற்றம் இருந்தால் அங்கீகரிக்கவும் நிராகரிக்கப்படும்.